அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். நமது உடம்பிலே ஹார்மோன் என்பது மிகப்பெரிய முக்கிய பங்காற்றுகிறது. அத்தகைய ஹார்மோன்கள் சுரப்பதற்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம். பிற உயிர்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக நமக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்பது ஆக்சிடோசன் என்று அறிவியல் மருத்துவம் குறிப்பிடுகிறது. இந்த ஹார்மோன் மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்தி மூளையை விரிவுபடுத்துகிறது என்கிறது ஆய்வு. இதைத்தான் வள்ளல் பெருமானார் 150-160 ஆண்டுகளுக்கு முன்பே ஜீவகாருண்யம் செய்யுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். எனவே ஒரு உயிர்களுக்கு உணவு கொடுக்கும் போது நல்ல விதமான ஹார்மோன், நம்மை வாழ வைக்கக்கூடிய ஹார்மோன் சுரக்கின்றது என்றால், ஒரு உயிரை கொன்று அதனுடைய உடலை உண்ணும் போது எந்த விதமான ஹார்மோன் சுரக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் வான்புகள் வள்ளுவ பெருந்தகை தன்னுன் பெருக்கருக்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கெனம் ஆளும் அருள் என்று குறிப்பிடுகிறார். இறைவனுடைய அருள் உனக்கு எப்படி கிடைக்கும், மற்ற உயிர்களை அடித்து கொன்று தின்றால் உனக்கு எப்படி கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். அவ்வை மூதாட்டி கூட மனித நெறி என்பது சைவ உணவுதான் என்று குறிப்பிடுகிறது. வேதாதிரி மகரிஷி, ரமண மகரிஷி அனைத்து அருளாளர்களும் நமக்கு சொல்லக்கூடியது சைவ உணவை மட்டும்தான் உட்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறது. எனவே முயன்றவரை பின்பற்றுவோம், இயன்றவரை கூடுமானவரை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். சைவ உணவை, உயிர்களை கொள்ளுதலை, அதன் உடல்களை உண்பதை குறைப்போம், விடுவதற்கு முயற்சி செய்வோம். வையகத்தில் வாழ்வாங்க, சிறப்பான பெருவாழ்வு வாழ்வோம். நன்றி.